ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேஸ்டினா குவிசன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுட் ரெசிப்போட வந்திருக்கேன். அண்ட் நான் பாட் மட்டன் பிரியாணி தான் குட்டியாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொதிக்க வச்சுட்டு ரைஸ் உள்ளே ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு அப்புறமா தான் நான் ரைஸை பார்த்தேன், கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போயே நான் மாற்றிக்கிறேன். ஏற்கனவே நல்லா பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக பபிள்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மின்ட் லீஃபும் கொரியாண்டரும் போட்டுக்கிறேன். அப்புறமா மசாலா நல்லா இறங்குறதுக்காக இப்போயே நான் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்மெல் எதுவுமே வெளில போகக்கூடாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சோண்டு போதும். ஸோ இப்போ லைட்டாக கீழே மட்டும் நல்லா பாயில் ஆகுது, அது மேலே தெரிய மாட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோண்டு போதும். இப்போவே நல்லா ஸ்மெல் அடிக்குது. ரொம்ப நேரம் ஆச்சு இது கொதிக்கிறதுக்கு. ஸோ இப்போ செக் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே நிறையா தட்டி எடுத்து செக் பண்ணிட்டேன். இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 75% குக் ஆகியிருக்கு. இப்போது பானை நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ அப்படியே கீயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ ஈஸியாக சாட் ஆகிறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் லாஸ்ட்டாக பிரியாணி மசாலா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலா ரொம்ப தீஞ்சு போகக்கூடாது, அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிஜமாலே நம்ம குக்கரில் செஞ்சதோடு இதில் ரொம்ப நல்லா வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் மின்ட்டும் கொரியாண்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ கர்டையும் எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக நம்ம கிளறிட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய தண்ணி விட்டுருக்கு. ஸோ தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இது போதும், ஏன்னா இவ்வளோண்டு போதும், ஏன்னா மெஷர்மெண்ட் ஒழுங்காக சொல்ல வரல. இப்போ இந்த மட்டன் நல்லா வேகணும், அதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மட்டன் நல்லா வேகட்டும். கிளீனிங் டைம். ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நேரமாக இருக்குது, கிட்டத்தட்ட 1 hour கிட்ட இருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நம்ம இது மேலே வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எதில் வேணாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அது மேலே அப்படியே கேஷ்யூ, இதையும் நான் கீயில் தான் ஃப்ரை பண்ணேன். அப்புறம் லேசாக மேலே ஒரு டிசைனுக்காக கொரியாண்டர் லீஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைடில் தடவிடலாம் மாவை. ஏன்னா அப்போ தான் அந்த சூட்லேயே அது வெந்தாதான் நல்லா பாட் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆகும்.
சரி இப்போ மூடி வச்சிடலாம். மூடிடலாம். நல்லா ஒரு 45 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் கழித்து எடுத்தால் போதும். சரி அப்படியே இருக்கட்டும். ஸோ வந்து நான் இது ரொம்ப அழகாக ரெடியாக இருக்கு. இன்னும் லைட்டாக சுடுது தான். ஸோ இது இறக்கி கீழே வச்சுக்கலாம் நம்ம. வரவே மாட்டுது. ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால தான் இன்னொன்று எடுத்துக்கிட்டேன். இருக்க மாட்டுதே. ஐயோ, இது அப்படியே ஃபுல்லாக இது பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் அம்மா கிட்ட கொடுத்து வாங்கின்னு வரேன். லைட்டாக திருவிட்டு எடுக்க சொன்னாங்க. எடுத்துட்டாங்க, பாதி எடுத்துட்டாங்க. இருந்தாலும் திருவிட்டு எடு வந்துடும்னாங்க. ஸோ இப்போ இது மேலே நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே கீ ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லைட்டாக அப்படி சைட்லேருந்து எடுக்கலாம், இல்லாட்டா எல்லா ரைஸும் உடச்சிக்குமா. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நான் அப்படியே இந்த இலை மேலே வச்சு கவுத்து காட்டுறேன். இப்போ இது கொட்டாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் கிட்டக்க வச்சிடலாம். அப்போ தான் கொட்டினாலும் இது உள்ளே கொட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வா, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். சரி இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்மளோட மட்டன் பானை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு மட்டன் டேஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே வெந்து ரொம்ப ஜூஸியாக இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு தாட்டி வேக வச்சோம், அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு ஒரு தாட்டி வேக வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கு. பிரமாதமாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பாட் பிரியாணி வீட்லேயே ட்ரை பண்ணுறேன். அதுவும் மட்டன் பாட் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. நான் கூட மட்டன்றதோட்டு அவ்வளோ டேஸ்ட் வராதுன்னு நினச்சேன். பட் இது ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நிறையாவே இருக்குது, அதனால நிறைய பேர் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட ஸ்பைசஸ், அப்புறமா நம்ம போட்ட க்ரீன் சில்லி எல்லாமே ஸ்பைஸ் வந்து அப்படியே கூட சேர்ந்து கம்பைன் ஆகி ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுத்துருக்கு. இது கண்டிப்பாக கடையில் வாங்கின பிரியாணி மாதிரியே இருக்குது. நான் சப்போஸ் நான் பெருசில் செஞ்சுருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட் வருமானு தெரியல. பட் இதில் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது.
ஜூஸியாக இருக்குது எல்லாத்தோடய சேர்த்து. அண்ட் நான் சம்மருக்காக நான் இங்கே மேங்கோ வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட் பிரியாணியை நீங்கள் நல்லா வாழை இலையில் வச்சு அப்புறமா மேங்கோ கியூக்கம்பர் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்லலாம் போய் ட்ரை பண்ணவே வேணாம், இதுலேயே அவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஸ்டினா குயிசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Stay home, stay safe.